மிடில் பீஸோட நல்ல பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப்பிங்காக நான் பீஸ் ஆல்ரெடி நான் 6 பீஸில் சொன்னால அதே மாதிரி ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் நான் ஆர்டினரியாக தான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு வீடியோஸ் போகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த த்ரெட்டு வாங்கி நம்ம வந்து பைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பைப்பிங் கொடுக்குற பீஸ் வந்து சன்கிரேட் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது இழுத்து வரும். ஸோ இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைட் பீஸ் நம்ம ஒரு 4 பீசஸ் கட் பண்ணோம்ல அதை வந்து நெக்ஸ்ட் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கீழ்ப்பக்கம், மேல் பக்கம் வந்து அகலம் கம்மியாக இருக்கும். இது கீழ்ப்பக்கம். இப்போ நம்ம இந்த பீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பீஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக வருது இல்லை, ஸ்ட்ரைட் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஸ்ட்ரைட்டு, இது கிராஸாக வந்திருக்கு. ஓகேவா? நல்ல பக்கம் ஸ்ட்ரைட் வந்திருக்க பக்கம் இந்த பக்கம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொன்னாலும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி நகத்தில் கீறி விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள் அப்படியே தான் வரும். ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி நகத்தில் கீறி விட்டுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இங்கே வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், கீழே இருந்து நான் வச்சு பார்த்துருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே தூக்கியிருக்கேன். ஏன்னா நம்ம கிராஸ் கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும். ஸோ 1/4 இன்ச்சு மேலே வச்சு இப்படியே வச்சு பார்த்துட்டு ஓகேவா? இப்போ நம்ம இங்கேருந்து தையல் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஹைட் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு பைப்பிங் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சுருக்கம் வர மாதிரி இருந்தால் இங்கே பாருங்கள், இந்த பீஸை லைட்டாக இப்படி கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி வைங்க. அப்படி இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை சுருக்கம் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் அப்படி பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் இருந்து பைப்பிங் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ மிடில் வந்து இந்த பீஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பைப்பிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பீஸு கொடுத்தோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிளாத், இந்த தையல் போட்டிருக்கோம்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பைப்பிங்கை. இந்த பைப்பிங் வந்து இந்த பைப்பிங்க்கு வெளியே வரக்கூடாது. ஓகேவா? இந்த பைப்பிங் இருக்குல்ல, இந்த பைப்பிங்க்கு வெளியே வரக்கூடாது. கொஞ்சம் கீழே வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வச்சுருக்கேன்.
இந்த பீஸ் இருக்குல்ல சைட் பீஸு, ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் போன முறை சொன்ன மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நகத்தில் கீறி விட்டுக்கோங்க. நகத்தில் கீறி விட்டாலும் நிற்கலை அப்படின்னா தையல் போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம தையல் போடலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து இந்த 2 பீஸும் ஈவனாக இருக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக கட் பண்ணிடுறேன். இந்த பைப்பிங் கொடுக்கும். இந்த கிளாத்தை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த பைப்பிங் எல்லாம் வச்சுருக்கோம்ல, இது எல்லாமே மறைஞ்சிடணும். மறைஞ்சி கிராஸில் போகணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த இடத்த வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு தான் நம்ம வந்து சைடில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அப்படியே வந்து இந்த கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத் வந்து அப்படியே கிராஸாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்திருக்கு. ஸோ இந்த பைப்பிங் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர்லேயே நீங்கள் என்ன கான்ட்ராஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த பீஸ் இங்கே அடிஷ்னலாக வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ் வர மாதிரி இருக்கும். ஓவரால் வந்து உங்களுக்கு 10 பீஸ் வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் 5 பீஸு, பேக்கில் ஒரு 5 பீஸ், 10 பீஸ் வர மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து 10 பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் இந்த பக்கமாக பண்ண போகிறேன். சேம் பைப்பிங் கொடுத்துட்டு சைடில் நான் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ இங்கே வரும்போது நல்லா பார்த்துக்கோங்க. இது மட்டும் நான் திரும்பவும் காட்டுறேன். இந்த ஜாயின் வந்து இங்கே மேலே இருக்குது, இந்த பைப்பிங் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகுனா இந்த பைப்பிங் வந்து நம்ம கிளாஷ் ஆகிற மாதிரி, அதாவது ஜாயின் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக இப்படி பண்ணி விட்டுருங்க. அந்த அந்த கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி ஆல்ரெடி நான் கட் பண்ணேன். ஸோ அப்படியே உங்களுக்கு உள்ளே போகலன்னா லைட்டாக இப்படி பண்ணி விட்டுட்டு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.